எத்தே நான் வந்துட்டே தேய். ஆமா ரொம்ப சீக்கிரமா வந்துட்டாமா, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டா. என்னமா அந்த கடையே வாங்கிட்டு வந்த மாதிரிதான். நான் காய்கறி வாங்கிட்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? எத்தே நீங்க தான் ரூபா தர மாட்டேன்னு சொல்லிட்டீல்ல. எங்க அப்பா வீட்டுக்கு போய் எங்க அப்பாட்ட ரூபாய் வாங்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு தேய். நீங்க ரூபாய் தந்திருந்தா நான் உடனே போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீங்க தான் இல்லன்ட்டீல, வேற என்ன செய்ய? அதான் எங்க வீட்டுக்கு போய் ரூபாய் வாங்கிட்டு அங்க இருந்து காய்கறி கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டு. போத போத ரொம்ப பேசாத. சீக்கிரம் போய் கறியை வச்சு எடுத்துட்டு வா, பாசி எடுத்து கொண்டாடுது. எத்தே அது என்ன கொண்டாட்டம்? இப்படி வாய்க்கு வாய் அடிச்சிட்டு நிக்காதே. வார கோவத்துக்கு என்ன செய்வேனே எனக்கு தெரியாது. ஏத்தே ஏன் தே கோவப்படுறீங்க? மனுஷனுக்கு பொறுமை அவசியம் தே. கொஞ்சம் பொறுமையா இருக்க, நான் போய் சோற வடிச்சு குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வரேன். என்னது குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வரியா? இல்லத்தே குழம்பு வச்சு ஊத்தி எடுத்துட்டு வரேன். சோத்தெல்லாம் நானே வடிச்சு வச்சிட்டேன். நீ போய் காரியை மட்டும் வச்சு எடுத்துட்டு வா, பாசி எடுக்குது. ஏத்தே சோறு வடிச்சிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் தே. இங்க பாரு, சோறு வடிச்சேங்கிறதுனால நானே வந்து காரியை வைப்பேன்னு நினைக்காத. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏதோ நேரம் ஆயிட்டேன்னு இன்னைக்கு ஒரு நாள் சோத்தை வடிச்சு வச்சு அவ்வளவுதான். நாளைக்கெல்லாம் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ ஏதோ எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டேன். சரி தேய். போ போய் காரியை வை. நான் எந்த வேலையும் வந்து செய்ய மாட்டேன். காரி வச்ச உடனே சோத்தை போட்டு எடுத்துட்டு வா, சாப்பிடணும், பாசி எடுக்குது. சரி தேய், 5 minutes தான் எடுத்துட்டு வரேன். போ சீக்கிரம் போ. நேர காலத்துல சோத்தை ஆக்கணும் கொடுத்தா ஒண்ணு கிடையாது. நல்ல காதை விடுவா நின்னு. நான் கூட நம்ம தான் இன்னைக்கு சோறு வடிக்க வேண்டி இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். நல்ல வேலை மாமியார் கிளவியே சோறை பொங்கி வச்சுட்டாமே. அப்போ எங்கள் அம்மா வச்ச கறியை கொஞ்சம் ஊற்றி கொண்டு போய் அது கையில் கொடுத்துருவோம். வயிறு பசிக்கின்னு வேற கத்திக்கிட்டே கிடக்கு. நம்மளே இப்போ தான் வந்திருக்கோம், உடனே சாப்பாடு போட்டு கொண்டு போய் கொடுத்தா டவுட் வந்துருமே. வேண்டாம், கிளவி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிரும். முதல்ல சோத்தை போட்டு நம்ம தின்றுவோம், அதுக்கு பிறகு என் மாமியார் கிளவிக்கு சோறு கொடுப்போம். எங்க அம்மா இந்த கறியை கொடுக்கறதுக்கே அழ ஆரம்பிச்சிட்டா. நாளைக்கு எங்க அம்மாட்ட போய் எப்படி குழம்பு கேட்க? சரி வராதே. அப்போ நாளையில இருந்து நம்ம தான் சமைக்கணுமோ? இந்த கிளவி வேற காலையில சமையல் பண்ணுங்குது, மதியத்துக்கு சமையல் பண்ணுங்குது, சாயங்காலம் காப்பியை போடுங்க. ஆனா 5 பைசா கூட தர மாட்டேங்க. எங்க அம்மாட்ட ஒரு 2 வெங்காயம் தக்காளி கேட்டதுக்கே இன்னைக்கு ஆசை ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்துக்கும் போய் நாங்க நிக்க முடியுமா? சரி வராதே. இன்னைக்கு சாயங்காலம் அந்த மனசே வரட்டும். உங்க அம்மாட்ட ரூபாயை தராதங்க, சம்பளம் ரூபாயை ஆண்டு தாங்கன்னு கேட்டு வாங்கி வச்சிடணும். ஏன்னா நான் தானே இந்த வீட்டுல கடைக்கு போறேன் வாரேன். நம்ம ரூபாயை வாங்கி வச்சாதான் ஒழுங்கா செலவு பண்ண முடியும். இந்த கிளவிக்கிட்ட இருந்துச்சு 10 பைசா கூட கண்ணில் காட்டாது. சரி முதல்ல சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு கிளவிக்கு சோத்து கொண்டு போய் கொடுப்போம். எத்தே என்ன காரி வச்சிட்டியா? வச்சிட்டேன் தே. இந்த காரியை வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் உனக்கு? இந்தாங்க தே, சாப்பிடுங்க தே. வெறும் பார்ப்பு தண்ணி. இத வைக்கிறதுக்கு தான் பெரிய காய்கறி வாங்கிட்டு வரேன் நீ கடைக்கு போனா போல. எத்தே வீட்டுல பருப்பு இல்ல, வெங்காயம் தக்காளியும் இல்ல, பூண்டும் இல்லல்ல தே. ஏன் ஒரு பச்சை மிளகா கூட இல்ல, வெறும் அரிசி தான் இருந்து. அதை வச்சு சோறு தானே செய்ய முடியும். பருப்பு கறி எப்படித்தான் வைக்க முடியும்? இந்த பார்ப்பு கறியில திங்கிறதுக்கு சொத்தோட தண்ணி ஊத்தி 2 உப்பு போட்டு தின்றுப்பேன். இத வைக்கிறதுக்கு கடைக்கு போனால காய்கறி வாங்க. இதுல வேற உங்க அப்பா என்ன லட்சமா கொடுத்த மாதிரி பேசுவா. எத்தே லட்சமா கொடுத்தாவளோ மிச்சமா கொடுத்தாவளோ? ஆவிய கொடுத்ததுனால தானே தே நம்ம இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிட முடியுது. என்ன சொல்லி காட்டுறியோ? சீச்சி இல்ல தே. இந்தாங்க தே, சாப்பிடுங்க. காய்கறி வாங்கிட்டு வந்தேன், காசு வாங்கிட்டு போனேன்னா ஒரு காய் குட்டியும் காணோம். இந்த பார்ப்பு தண்ணி வைக்கிறது இவ்வளவு நேரமாக்கா? எத்தே நீங்க தானே தே கறி வச்ச உடனே எடுத்துட்டு வா. நீ அதான் தே எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிடுங்க. இல்லனா காய் கூட்டு வச்சிருப்பியோ? இல்ல தே, காய்கறிலாம் எதுவும் வாங்கல, வெங்காயம் தக்காளி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் எங்க அப்பா கொடுத்த காசுக்கு கொஞ்சம் தான் தே வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு செய்யறதுக்கு நீங்க ரூபா தந்தாதான் போய் கடையில காய் வாங்க முடியும். ஆமா நல்லா தருவேன். உங்க அப்பா எதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனமா ரூபா தந்தாவே? பிள்ளை போய் காய்கறி வாங்கணும் ரூபா கேட்டா ஒரு வாரத்துக்கு வாங்குற மாதிரி தர வேண்டாமா? இப்படியே ஒரு நாளைக்கு கூட பத்தாத மாதிரி ரூபா தருவாவே. எத்தே எல்லா பொருளும் வாங்க வேண்டி இருந்துல்ல தே. ஆமா எல்லா பொருளும் வாங்கிட்டா அப்படியே தாந்து தோளே. இந்தாங்க தே, சாப்பிடுங்க தே. மூஞ்சி கோணாம உட்காந்து சாப்பிடுங்க தே. ஆமா இந்த கறியை பார்த்து அப்படியே சந்தோஷம் பொங்கிரா. மூஞ்சி கோணாம காஞ்ச சாப்பிடணும், கோணாம. சரி தே, அப்ப குவாணிக்கிடுங்க. வாயில எனக்கு நல்லா வந்துட்டு போயிரும். கோவப்படாதுங்க தே, சாப்பிடுங்க தே. எனக்கு தேவையா திங்கிறதுக்கு? நீ முழுங்கிட்டியா? ஆமா தே. என்னது? ஐயோ இல்ல தே, எடுமே தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிடுங்க தே, நீங்க சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன்.
ஐயோ கடவுளே, இந்த கிழவி இந்த சுவாத்தை தின்னுட்டு என்னெல்லாம் சொல்ல போதோ தெரியலையே. எங்க அம்மா வைக்கிறதெல்லாம் ஒரு குழம்புன்னு நாங்க தான் நம்பி சாப்பிட்டுட்டு கடந்து வைத்தனாலா. இன்னைக்கு என் மாமியார் கிழவிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. இது தின்னுட்டு என்னெல்லாம் குறை சொல்ல போதோ தெரியலையே. சீ, காரி வச்சிருக்காளாம் காரி. ஒரு உப்பு இல்ல, ஒரு மண் இல்ல, ஒரு காரம் இல்ல, ஒரு புளிப்பு இல்ல, ஒரு வாசனை இல்ல. இதுக்கு பேர் காரியா? என்ன குமரி இதெல்லாம்? ஏத்தே பருப்பு குழம்பு தே. திங்காதா? ஒரு ருசி இல்ல. என்ன லட்சத்துல காரி வச்சிருக்கா நீ? உங்க அம்மா இப்படிதான் காரி வைக்க சொல்லி தந்தாங்களா? இல்லத்தே வச்சு தந்தாவ. என்னதே வச்சு தந்தாங்களா? இல்லத்தே எங்க வீட்டுல இப்படிதான் தே கறி வைப்போம். ரொம்ப உப்பு உரப்பு அந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டோம் தே. ஏன் சேத்தா ரொம்ப ரோசம் பொங்கிருமா? இல்லத்தே எங்களுக்கு பிடிக்காது. எங்க வீட்டுல இப்படிதான் உப்பு உரப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் தே இருக்கும். நானும் அப்படியே சமைச்சே பழகிட்டேன். இத ஊத்தி திங்கிறதுக்கு சுடுதண்ணி ஊத்தி தின்னுக்கலாம். நல்லா இருந்திருக்கும். ஏத்தே அப்போ அப்படியே சாப்பிட்டுருக்கலாம்ல தே. அப்படிதான் திங்கணும் நினைச்சிட்டு உட்கார்ந்திருந்தேன். நீ தானே கால் வச்சிரியே கொண்டாடிறியேன்னா அத ஏதோ செய்வான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லா இருக்கு நீ செஞ்சிருக்க லட்சணம். வாயிலே வைக்க ஆவல. சேர்த்தே நீங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டானா நான் வேணா எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருட்டுமா? வேண்டாம் வேண்டாம். என்ன பண்ணி தொலைக்க இததான் தின்ன ஆவேண்டி இருக்கு. நான் இதையே தின்னு தொலைக்கேன். போ நீயும் போய் சோத்த போட்டு தின்னு. ஆ சரி தே. கிளவி சும்மா தான் சீன் போடுது. புடிங்கிறேன் ஒன்று திங்கிறேன்னு சொல்லிட்டு பேர். இங்க பாரு. ஏத்தே சாயங்காலம் காபி போடணும். காபி தூள் சக்கரை எல்லாம் இருக்கு. ரூபா இருந்தா போய் பால் வாங்கிட்டு வந்து காப்பிய போடு. இல்ல வெறும் காப்பிய போடு குடிப்போம். அதுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா டானி எனக்கு காப்பி வந்து ரெடியா இருக்கான்னு சொல்லிவிட்டேன். ஆ சரிங்க தே. போ தின்னுட்டு இருந்தாலும் படுத்து உறங்காம வீட்டை கூட்டு. ஆ சரி தே. துணி ஏதாவது கிடந்தா துவைச்சு போடு. ஆ சரி தே. அடுப்பங்கரையை சுத்தம் பண்ணி வை. ஆ சரி தே. பாத்திரம் ஏதாவது பூசாம கிடந்தா பூசி வை. ஆ சரிங்க தே. ஒரு நேரம் கூட இவளால சும்மா இருக்க விடக்கூடாது. ஏதாவது வேலை சொல்லி குத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவ திமிர்லாம் அடங்கும். ஒழுங்கா வீடு குடியுமா இருப்பா. பேதி எடுத்த கிளவி ஒரு நிமிஷம் கூட என்னை உட்கார விடாம ஏகப்பட்ட வேலைலாம் சொல்லுது. வீட்டை கூட்டி இருங்குது, பாத்திரத்தை பூசி இருங்குது, துணியை துவைச்சிருங்குது. எல்லாத்துக்கும் மேல 5 மணிக்கு டான்னு காப்பி போட்டு ரெடியா கொண்டு போய் கொடுக்கணுமா? என்னை பார்த்தா இந்த கிழவிக்கு எப்படி தெரியுது? வாசியில கிடைச்ச வேலைக்காரி மாதிரி இருக்கோ? இவ்வளோ வேலையை நான் இன்னொரு வீட்டுல போய் பார்த்தா அவிய சம்பளமா தருவாவ. இது நீ 5 பைசா கூட மதிக்க மாட்டேங்க. எங்க அப்பா தான் இன்னைக்கு காய்கறி வாங்க ரூபா தந்தாவன்னு சொல்லியே இவ்வளவுதான் தந்தாவலாங்குது. என்னமோ இது எங்க அப்பாட்ட கொடுத்து வச்ச மாதிரிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். இப்ப என்னடானே எங்க அப்பா வீட்டுல இருந்து புடுங்கிடணும்ல எதிர்பார்க்காவ. இது சரியில்லையே. இனிமேட்டு எங்க அப்பாட்ட போய் ஏதாவது வாங்குன்னு சொன்னா வாங்க கூடாது. இதே ஒரு பழக்கமாயிரும் இந்த கிழவிக்கு. நானே நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். உறக்கமா வருது. என்ன செய்யன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன். இந்த கிழவி என்னடானே ஏகப்பட்ட வேலை சொல்லுதே. என்ன செய்ய? ஒண்ணுமே என்னால செய்ய முடியாது. நான் பாட்டுக்கு நல்லா படுத்து உறங்க போறேன். சாயங்காலம் 5 மணிக்கு தானே காப்பி கேட்டுச்சு. அப்ப முடிச்சு காப்பி போட்டு கொடுத்துக்கிடலாம். என்னாச்சு ராதா? ரொம்ப நேரமா நம்மளும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டே இருக்கோம். இன்னும் பஸ் வரவே இல்ல. ஆமா மஞ்சு, ரொம்ப நேரம் ஆச்சுல. பஸ் எதுவும் பிரேக் டவுன் ஆயிருக்குமோ? ஐயோ, எப்படி வீட்டுக்கு போறது? நேரம் வேற ஆயிட்டே. எங்க பாட்டி எங்க அம்மையை தேடிட்டு இருப்பாவ்ல. மஞ்சு நடந்து போயிடலாமா? பஸ் ஸ்டாண்ட்ல வேற யாரையுமே காணும். மதிய டைம்ங்கிறதுனால யாருமே இருக்க மாட்டாவல்ல. அதான் யாரும் இல்லைன்னு நினைக்கேன். ஆமாண்டி, யாராவது இருந்தா கூட பஸ் ஏன் இன்னும் வரலன்னு கேட்கலாம். ஒருத்தரையும் காணும். சரி மஞ்சு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பஸ் வரலன்னா இங்க இருந்து நடந்துடலாம். ஷோ, எனக்கு ஏற்கனவே கால்லாம் வலிக்குதே. ரொம்ப நாள் கழிச்சு தையல் பழக்கணும். உடனே எப்படிடி இங்க இருந்து நடந்து போறது? ஆட்டோ காசு வச்சிருக்கியா? இல்ல ராதா, பஸ்ஸுக்கு மட்டும் தான் காசு வச்சிருக்கேன். ஆட்டோ பிடிக்கணும்னா எப்படி 100 ரூபாய்க்கு மேல கேட்பாவல்ல. ஆமாண்டி, அப்ப லிஃப்ட் கேட்டு போயிருவோமா? லிஃப்டா? யார்கிட்ட? பைக்ல போற ஏதாவது அண்ணன் வேட்ட லிஃப்ட் கேட்டு போயிருவோம். வேண்டாம் வேண்டாம், அதுக்கு நடந்தே போயிடலாம். ஏன்டி லிஃப்ட் கேட்டு போய் இறங்கிடுவோம். 2 பேரும் ஒரே பைக்ல ஏறிடலாம். சேச்சே, அதெல்லாம் வேண்டாம். நீ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போயிருக்கியோ? இல்ல அப்படிலாம் நான் போனதில்ல. நீ கால் வலிக்குன்னு சொல்றாள், அதனால தான் ஐடியா தந்தேன். இல்ல வேண்டாம் ராதா, பஸ் வரலன்னா நம்ம நடந்தே போயிருவோம். ஆ சரி மஞ்சு. நம்ம வந்த நேரத்துக்கு எப்படியும் நேரம் 2 பஸ்ஸாவது போயிருக்கணும். ஒரு பஸ் கூட வரல. ரொம்ப நேரம் ஆயிட்டு. ஆமா மஞ்சு, இன்னொரு 1/4 மணி நேரம் பார்ப்போம். பஸ் வரலன்னா நடந்துடலாம். சரி பே. Wow, what a beautiful girls.
ஏ மஞ்சு, பைக்ல ஒரு பையன் வந்து நின்னுட்டு பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். நீ கண்டுக்காம நில்லு. ஹாய்